டிவோர்ஸ்க்கு ரெடியா இருக்க சொல்லு உன் புருஷனை. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இந்த டிவோர்ஸ் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீ சூர்யாவை விட்டு போகவும் முடியாது, போகவும் விட மாட்டேன். பாத்து மெதுவா அத்த. அது என்ன துணி நினைச்சீங்களா இல்ல துர்கா நினைச்சிட்டீங்களா? அடியே என் மருமகளே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. என் கண்ணு. உண்மையிலேயே அந்த துர்காவை நினைச்சுதான் இந்த துணியை நான் அந்த அடி அடிச்சேன். சும்மா சொல்லக்கூடாது. அவளை நினைச்சாலே ஒரு வெறியும் வேகமும் எனக்கு எங்க இருந்து வருதுன்னே தெரியல. என்ன கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்களா? இருங்கடி, உங்களை இப்ப சிரிப்பா சிரிக்க வைக்கிறேன். நாகம்மா, பொண்ணு அடக்கிற மகுடி இங்க இருக்கு வர. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. என்னது, ஜெகனை பாத்தீங்களா? தம்பி இப்போ வேலை விஷயமா சென்னையில தான் இருக்கு. அப்படி என்னது, உண்மையாவா சொல்றீங்க? இருக்காது. நீங்க வேற யாரையாவது பாத்திருப்பீங்க இல்லையா? நிஜமாவே ஜெகலத பாத்தீங்களா? என்ன பண்ணா? அச்சோ, அப்புறம் அடப்பாவி, இவனுக்கே இருந்து புத்தி இப்படி போகணும். ஐயோ கடவுளே, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சே. அக்கா, என்ன ஆச்சுக்கா? ஜெகன் இப்படி ஜெயில கிடக்கணும் தலையெழுத்தா? விதி இப்படியா ஜெகன் வாழ்க்கையில விளையாடணும்? சரிங்க, நான் அப்புறமா பேசுறேன். எனக்கு மனசே சரியில்லை. ஓன்னு வாய் விட்டு அழணும் போல இருக்கு. நான் வச்சிடுறேங்க. ஐயோ கடவுளே, ஏன்பா, ஏன் இந்த அறியாப்பா என்ன இப்படி சோதிக்கிற? அக்கா போது நிறுத்துங்க அக்கா. ஜெகனை பத்தி சும்மா இல்லாத போலதான் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆமா, உன் புருஷன் அப்படியே 1000 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி. அவனை நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா மான அவமானத்துக்கு பயந்து அவன் சொத்தெல்லாம் என் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி எழுதி வைக்க போறான். அடிச்சி, அவனே கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாத பையன். அவனை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த பாரு, என் பிள்ளைய பத்தி மரியாதை குறைவா பேசிட்டு இருந்த. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் நாக்கை இழுத்து வச்சு அறுக்கணும் இல்லையான்னு பாரு. ஐயோ, சுச்சுவேஷன் தெரியாம வீணா சவால் விடாத நாங்கம்மா. இந்த சவால் விடுறதெல்லாம் அப்புறமா சாவகாசமா வச்சுக்கலாம். இப்போ உன் பிள்ளைய அட்லீஸ்ட் ஜாமீன்லயாவது வெளியில எடுக்க முடியுமான்னு போய் பாரு. சீ, உன் பேச்ச கேட்டு இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன் நானு. வேண்டாம் தாயி, வேண்டாம். என்ன நம்பாத, என் பேச்ச கேட்காத. கேட்க வேண்டியவங்க கிட்ட கேட்கிற விதத்துல கேளு. உண்மை தபகடீர் வெளியில வரும். என்னங்க மேடம், உங்களுக்கு வேற ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தனியா விளக்கணுமா? அதான் எப்ப பார்த்தாலும் முட்டை கண்ண உருட்டி மாமான்னு கொஞ்சுவல்ல. இப்ப போய் கேளு மாமங்கிட்ட. உண்மையை சொல்லுங்க மாமான்னு உண்டு இல்ல நாக்கு. அப்பதான் அரெஸ்ட் ஆகி லாக்அப்ல இருக்கிற திருடனை பத்தியும் தெரியும், அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்க போலீஸ பத்தியும். என்ன சொல்றீங்க? ஆடி போடி, இவ வேற எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்டுக்கிட்டு. அதான் உன் மாமங்காரங்கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டேன்ல, என்கிட்ட எதுக்கு கேக்குற? எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? பை.
முத்தையா நீ செத்தையா. என்ன தப்பு பண்ணுறாங்க? காயத்ரி, 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 காயத்ரி. யாருங்க அது? மாப்பிளங்க. வா காயத்ரி, வா. நல்லா இருக்கியா? நீ நீ நல்லா தான் இருப்ப. என்ன சொல்லு, என்ன மாதிரி இலகன மனசாக இருந்தா எவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்று தான் கல் மனசாச்சு. அதான் என்னை வெளியே ஈஸியாக தூக்கி இருந்துட்டு நீ சந்தோஷமா இருக்க. ஆனா என்னால் அப்படி இருக்க முடியல. உன்னை மறக்கணும் நினைச்சு நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனா உன் நினப்பு என்னை போட்டு கொல்லுது. அதான் இப்படி குடிச்சு என்ன நானே சாவடிச்சுக்கிறேன். காயத்ரி, நான் குடிச்சது தப்பு தான். நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்க. அதுக்கப்புறமா சத்தியமா சொல்றேன், இந்த பழம் போன குடி பக்கம் நான் போகவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன் காயத்ரி. ஏன்னா ஒரே ஒரு தடவை மன்னிச்சிட்டன்றதை மட்டும் சொல்ல. நீ சொல்லு, நான் இப்படியே போயிடுறேன். வீணா தகராறு பண்ணாம போயிடுங்க. என்ன மன்னிச்சிட்டன்னு ஒரு தடவை சொல்லு, நான் இப்படியே போயிடுறேன் காயத்ரி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட்டன்னு சொல்லு. இங்க பாருங்க, நாங்க இங்க கொஞ்சம் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? நான் இங்க ஒன்றும் பிரச்சனை பண்ண வரல. நீங்க தான் சொன்னீங்க காயத்ரி மன்னிச்சிட்டானா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அதான் நானே காயத்ரி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன். காயத்ரி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட்டன்னு சொல்லு காயத்ரி, மன்னிச்சிட்டன்னு சொல்லு. நீங்க பண்ணது மன்னிக்க கூடிய தப்பு இல்ல. ஒழுங்கா போயிடுங்க. இல்ல ஏன்னா நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் காயத்ரி. சத்தியமா சொல்றேன் காயத்ரி, இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன். நீங்க இப்ப போலனா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு. தாராளமாக என்ன வேணா பண்ணு. அவங்க மட்டும் வந்து என்னை என்ன பண்ண போகிறாங்க? வரட்டும், அவங்களாவது வந்து எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லட்டும். தாராளமாக பண்ணு. மாப்பிள்ள, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்லை மாமா, அதெல்லாம் முடியாது. நான் போக மாட்டேன். காயத்ரி என்னை மன்னிச்சிட்டான்னு சொல்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு கிளம்பவும் மாட்டேன், போக மாட்டேன். சொன்னா கேளுங்க, காலையில பேசிக்கலாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ப்ளீஸ், நான் போக மாட்டேன். காயத்ரி என்னை மன்னிக்கிட்டோம், அப்புறம் நான் இந்த இடத்த விட்டு போகிறேன். காயத்ரி, காயத்ரி என்னை மன்னிக்கணும். என்னடி இவரு இப்படி கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? ப்ளீஸ் சூர்யா, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. நாம என்ன பண்ண முடியும்? மாப்பிள்ள, தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. காலையில பேசிக்கலாம். என்னாச்சு? வாங்க அந்த பண்ணி நீங்களே சொல்லுங்க. அவளை என்ன மன்னிச்சுன்னு சொல்லுங்க. சூர்யா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சூர்யா, என்ன சூர்யா ரோட்ல நின்று இப்படி பண்றீங்க? காயத்ரி என்ன மன்னிச்சுன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் தண்டபாணி,
அவர் வீட்ல கொண்டு போய் விட்டுருங்க. அதெல்லாம் வேணாம். நான் பாத்துக்கிறேன், கொஞ்சம் இருங்க. மனுஷன் சொல்லு, அப்புறம் நான் இங்க இருந்து சூர்யா நீங்க படிச்சவர் தானே, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? வாங்க சூர்யா. அதெல்லாம் இல்லை தண்டபாணி, அவளை என்ன மனுஷன் சொல்லுங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சூர்யா. சூர்யா நான் சொல்றதை கேளுங்க, வாங்கன்றேன்ல. இல்ல தண்டபாணி, அவளை என்ன மனுஷன் சொல்லுங்க. நீங்க விடுங்க தண்டபாணி, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். கூப்பிடு. அவசரப்படாதீங்க காயத்ரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல அவன் சூர்யா மனுஷன் நான் சொல்றதை கேளுங்க சூர்யா. நீங்க இப்படி பண்றதுனால எந்த பிரச்சனையும் தீராது, பிரச்சனை இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும். நான் சொல்றதை கேளுங்க, வாங்க முதல்ல வீட்டுக்கு. அது நீ என்ன மனுஷன் ஐயோ சூர்யா, ரோடு சூர்யா, ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? சொல்றதை கேளுங்க, வாங்க வாங்க சூர்யா. வாங்கன்னு சொல்றேன்ல. சொல்லுங்க. நான் சொன்னா கேளுங்க, வாங்க வாங்க சூர்யா. காயத்ரி மனுஷன் சொல்லு காயத்ரி. முதல்ல உள்ள உட்காருங்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சூர்யா. முதல்ல உட்காருங்க, ஏறுங்க முதல்ல. மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லு காயத்ரி. காயத்ரி அவரை தயவு செஞ்சு நீங்க வீட்டுல ஒண்ணும் விட்டுடுங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். காயத்ரி நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே காயத்ரி மனுஷன் சொல்லு, நான் போறேன். தனபாணி அவருக்கு என்ன மனுஷன் சொல்லு. சூர்யா சும்மா இருங்க சூர்யா, ஏன் கவலை என்ன மனுஷன் சொல்லு காயத்ரி. தனபாணி சொல்லுங்க. மா அப்பா ஃபோன் பண்ணாரா? பண்ணாரு. ஏன் இப்படி அழுத்துக்கிற? பின் என்னடி, இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில இப்படி பிசினஸ் டூர் எல்லாம் தேவையா? நம்ம குடும்பத்துல தான் எப்ப பாரு ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கேன். அதுக்காக வீட்ல உட்காந்துட்டு இருந்தா அப்பா பிசினஸை எப்பதான் பாக்குறது? அதானே, நீ எப்பவும் உங்க அப்பாக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவ. நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல, யதார்த்தத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். யார் இருந்தாலும் இல்லைனாலும் நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். நீயும் தான் நவகிரக கோயில் தரிசனத்துக்கு போயிருந்த, அப்போ நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்போ உன்னால காயத்ரியோட வளக்காப்புக்கு கூட வர முடியல. அலை எப்போ உயருது, நாம எப்ப தலை முழுகிறது. அதனால அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு இதுன்னு போய்கிட்டே இருக்கணும். ஆமா அத்தை, நீங்க தானே நல்லபடியா அட்வைஸ் பண்ணி சூர்யாவை ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சீங்க. எனக்கு அது போதும் அத்தை. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி காயத்ரியும் மனசு மாதிரி சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை. யாரு? என்னடி இது? அம்மா என்னம்மா? ஏய் கொஞ்சம் அமைதியா இருங்க. காயத்ரி வெளியே சூர்யா விடு. என்ன டேய், அம்மா, சூர்யா, யாருங்க? டேய். கொஞ்சம் புடிங்க. வெளியே வாடி. உனக்கு? யாரு இது? அம்மாவா? உன்னை பெத்த அம்மாடா. அம்மா அம்மா என்னோட அம்மா. பாவி பாவி, எப்படி அடிக்கிறீங்க? காலையில தானடா உனக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ண, எல்லாத்தையும் நல்லபடியா கேட்டுக்கிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போன. இப்ப மறுபடியும் குடிச்சிட்டு வந்து நிக்கிறியடா. பாவி ப்ளீஸ். காயத்ரி ஐயோ டேய், வேணாம், நீ எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். டேய் உள்ள உள்ள வாடா. கூப்பிடுங்க. வா சூர்யா. ஐயோ சூர்யா ப்ளீஸ். காயத்ரி கூடுமா? சொன்னா கேளுங்க. ஏய், போ. காயத்ரி உள்ள வாங்க. கூடு சொல்லல. ஏய் சூர்யா வாங்க சூர்யா. காயத்ரி சூர்யா, வெளில சொல்லு. ஏய் விடு சொல்லல. சூர்யா, என்ன சூர்யா. விடு. நீ என்ன தொடாதே. எல்லாமே உன்னாலதான். உன்னால்தான் இந்த காயத்ரி இப்படி பழி வாங்கிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் காரணமே நீதான். என்ன மன்னிக்க முடியாதுன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாடி. ஏன் சூர்யா, குடிச்சிட்டு காயத்ரி வீட்டுக்கு போயிருந்தியா? ஏன்டா இப்படி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க? அம்மா
ஏற்கனவே காயத்ரி சூர்யா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அதை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி இவர் இப்படிலாம் நடந்துக்கிறாரு. நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குமா. காயத்ரி கோவப்பட்டா கோவப்பட்டு போறா, அதை பத்தி எனக்கு என்ன? ஐ bloody don't care. அப்படிலாம் பேசாதீங்க சூர்யா. டேய் டேய் நீ சும்மா இருடா. அம்மா, காயத்ரி வீட்டுல எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்கம்மா. சூர்யா நல்லா குடிச்சிட்டு அவங்க வீட்டு வாசல் முன்னாடி நின்று பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. நல்ல வேலைம்மா, அந்த நேரம் பார்த்து நான் அங்க போனேன். மேற்கொண்டு எதுவும் பிரச்சனையாகாம நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா, நான் கிளம்புறேன். வரேன். காயத்ரி மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அவளை யாரும் திட்டுறதுக்கு துப்பே இல்லை. அவளை விட்டுட்டு எல்லாரும் என்ன போட்டு திட்டிட்டு இருக்கீங்க. அவன் என்ன மன்னிக்க முடியாது சொல்லிட்டு இருக்கா. அவன் என்ன மன்னிக்க முடியாது சொல்லிட்டா. அவன் என்ன மன்னிக்க முடியாது சொல்லிட்டு அந்த காயத்ரி. சூர்யா உள்ள வா. என்ன தொடரன்னு சொன்னல. ஏய் இது பாருமா, நீ கொஞ்சம் இரு. ஏய் அவனை கூட்டிட்டு போய் படுக்க வை. தப்பு பண்ண சூர்யா வா. இதெல்லாம் இவதான் பண்ணா. சரிடா, அப்புறம் பாத்துக்கலாம். சரி பாத்து. சரி நீ வா, பேசாம படுத்து தூங்கு. சரி சரி சூர்யா வா, சொன்ன கேளு. வெளியில போன முத்தையாவை எங்க ஆளை காணோம். சீக்கிரம் வந்தா ரகளையான ஒரு கச்சேரியை பார்த்துட்டு நிம்மதியா தூங்க போலாம். என்ன எல்லாரும் சாப்பிட்டீங்களா? மாமா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ ஜெகன் எங்க இருக்காரு? அதான் சொன்னானம்மா, அவன் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கான். தம்பி, நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நான் கேக்குற கேள்விக்கு உண்மையான பதில சொல்லுங்க. ஜெகன் ஜெயிலியா இருக்கான்? அப்படின்னு உங்களுக்கு யாருமா சொன்னது? மாமா, யாரு சொன்னா என்ன மாமா? ஜெகன் இப்ப ஜெயில்ல இருக்காரா? இல்ல உமா, வாங்க. என்ன வாங்க. என்ன நாகம்மா? வாங்க சொல்றேன். வாங்க தம்பி, உங்க அம்மாவை நீங்க தெய்வமா தான் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, ஜெகன் ஜெயில்ல இல்லைன்னு. பரவாயில்லையே, நாகம்மாவுக்கு கூட மூளை இருக்கே. பழைய கேடி கிரிமினல் ஆச்சே. கரெக்டா முத்தையாக்கு செக் வச்சுட்டா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? இல்ல இல்லன்னு சொன்னீங்களே, இப்போ அத்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுங்க மாமா. சொல்லுப்பா, என்னன்னு சொல்லுப்பா. இல்லன்னு தான் சொல்லேப்பா. முத்தையா சொல்லுப்பா, ஜெகன் எங்க இருக்கா? ஏன் தம்பி அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க தம்பி, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சாரி உமா, இதுக்கு மேல நான் பொய் சொல்ல தயாரா இல்லை. மாமா, ஜெகன் ஜெயிலில் தான் இருக்கா. இந்த உண்மையை அவங்களால தாங்க முடியாதுன்னு தான் நான் அவங்க எல்லார்ட்டையும் போய் சொன்னேன். ஏன் மாமா? அவர் என்ன தப்பு பண்ணாரு?
ஆள் இல்லாத வீட்டில் புகுந்து ஒரு டாக்குமெண்ட்டை திருடினான். இருக்காது தம்பி, நிச்சயமா இருக்காது. என் புள்ள திருந்திட்டாயா? திரும்பவும் அந்த வழிக்கெல்லாம் நிச்சயம் போயிருக்க மாட்டான். உங்க போலீஸ்ல யாரோ அவனை தப்பா நினைச்சு கைது பண்ணிருக்காங்க. யாரோலாம் கைது பண்ணலம்மா, நான் தான் அவனை கைது பண்ணேன். ஜகனை கையும் கழுவுமா ஸ்பாட்டில் வச்சு நான் தான் அரெஸ்ட் பண்ணேன். திருட திருட தொலைகிறாய், திசைகள் எட்டும் மலர்கிறாய், காற்றை பூட்ட விளைகிறாய் என் ஜீவனே. திருட திருட தொலைகிறாய், திசைகள் எட்டும் மலர்கிறாய், காற்றை பூட்ட விளைகிறாய் என் ஜீவனே. அடனிய அடனிய என் உயிரை தீண்டியது